இறைவனோட அருளால் அனைத்து வளங்களும் செல்வங்களும் உங்களுக்கு நிரம்ப சேரட்டும். ஆன்மீக பயிற்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு முதல் டவுட் வந்து, அசைவம் சாப்பிட்டுட்டு நம்ம ஆன்மீக பயிற்சி பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். எனக்கு அசைவம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் ஆன்மீகத்தில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அதில் நாம் ஈடுபட்டு நாமளும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அசைவம் சாப்பிட்றது வந்து என்னால் விட முடியல. அசைவம் சாப்பிட்டுட்டு ஆன்மீக பயிற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி சில விளக்கங்கள் வந்து பார்க்கலாம். பொதுவாக ஆன்மீக பயிற்சி பண்ணுறவங்க வந்து 2 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். ஒருத்தவங்க வந்து குண்டலினி யோகம், அஷ்டாங்க யோகம், இந்த கிரியா யோகம் இதெல்லாம் பண்ணி அந்த பரபிரமத்தை வந்து ஃபீல் பண்ணி அந்த ஒரு ஆனந்தமான நிலையிலே வந்து லயிச்சிருக்கணும். அப்புறம் அதுவும் கடந்து போய் சமாதி நிலைக்கு போகிறது அப்படின்ற விஷயத்தை வந்து இலக்காக வச்சுட்டு அதை நோக்கியே வந்து பயிற்சி பண்ணுற மக்கள் வந்து அவங்க ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து அதர்வண வேதத்தை அதிகமாக உபாசனை பண்ணுறதுல ஆர்வம் காட்டுறவங்க, அவங்க பண்ணுற ஆன்மீக பயிற்சி எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு உக்கிரமான தெய்வத்தை வந்து அவங்களோட விருப்ப தெய்வமாக வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. காலபைரவர், வராகி அம்மன், காளி, சாமுண்டி இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் அக்னி வளர்த்து அந்த தெய்வத்தோட யந்திரத்தை வச்சு அந்த தெய்வத்தோட மந்திரத்தை வந்து குறிப்பிட்ட முறை வந்து மறுபடியும் வந்து உச்சரித்து இப்படியே வந்து நாட்கள் கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த நாட்கள் வரைக்குமே வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் எப்போ உபாசனை பண்ணுறவங்களோ ஆரம்பிக்கிறாங்களோ அதை அப்படியே தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க. இது மூலமாக அந்த தெய்வத்தோட பரிபூர்ணமான அருளை வந்து இவங்க பெறுவாங்க. இவங்க எப்போல்லாம் வந்து விரும்புகிறாங்களோ அப்போல்லாம் அந்த தெய்வம் இறங்கி வந்து இவங்களுக்கு வந்து உதவி செய்யும். இப்படி ஒரு நல்லா ஒரு உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு அவங்க பண்ணுற பயிற்சிகள் அது ஒரு தனி ஆன்மீக பயிற்சி. இந்த தாந்திரிக பயிற்சிகளில் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து தட்சிணாச்சாரம், ஒன்று வந்து வாமாச்சாரம். ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயம் வந்து தட்சிணாச்சாரம். சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை கொண்டது வந்து இந்த தட்சிணாச்சாரம். தியானம் பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, யோக பயிற்சிகள் பண்ணுறது, மந்திர ஜபம் பண்ணுறது, கடவுளுக்கு நெய், தானியங்கள், சக்கரை பொங்கல் வச்சு இந்த மாதிரியான படையல்களை படைத்து வழிபடுறது, இதெல்லாம் வந்து அந்த தட்சிணாச்சாரத்தில் வந்துடும். அடுத்து இந்த உக்கிரமண தெய்வங்களை உபாசனை பண்ணுறவங்க கடைப்பிடிக்கிறது வந்து வாமாச்சாரம். இந்த வாமாச்சாரத்தில் தான் ஒரு 5 விஷயம் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த தெய்வத்துக்கு படையலாக கொடுக்கறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மத்திய, அதாவது போதை தரக்கூடிய பொருட்கள், அதாவது புகையிலையாக இருக்கலாம், இல்லை எந்த மதுபானமாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து மாம்ச, அது வந்து இறைச்சி. அதுக்கடுத்து மத்ஸ்ய, அது வந்து மீன். அதுக்கடுத்து முத்ரா, அது வந்து தானியங்களை கொடுக்கறது. அதுக்கடுத்து மைத்துனா, இது வந்து உடலுறவு சம்மந்தப்பட்ட விஷயம். இவங்க உபாசனை பண்ணுற தெய்வம் வந்து என்ன கேட்குதோ அது வந்து இவங்க வந்து படையலாக கொடுப்பாங்க. வாமாச்சாரத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கிற குருமார்கள்கிட்ட போய் கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து நிறையா ரகசியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம உக்கிரமான தெய்வங்களை வழிபடுற விதத்தை வந்து பார்த்தோம். அவங்களுக்கு மாமிசம்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு அதில் படையலாக கொடுக்கலாம் அப்படின்னா நாமளும் வந்து இறைச்சி நம்ம இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அந்த மாதிரி வந்து கிடையாதாம்மா. ஏன்னா நம்ம உதாரணமாக எடுத்துப்போமே, இப்போது குலதெய்வ வழிபாட்டில் வந்து கெடா வெட்டி பொங்க வச்சு நம்ம அந்த அசைவம் சாப்பிட்றோம்ல, அதுதான் சாஸ்திரத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான். அந்த மாதிரி சாப்பிடும் போது அந்த பலியிடப்பட்ட அந்த உயிரோட ஆத்மா நல்ல உயர்ந்த நிலை அடையுதான். அதை தவிர்த்து எனக்கு அசைவம் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் என் இஷ்டத்துக்கு சிக்கனோ மட்டனோ வந்து சாப்பிட்டுட்டு நான் ஆன்மீக பயிற்சி பண்ணுறேன் அப்படின்றத வந்து சாஸ்திரத்தில் வந்து உயர்வது சொல்லப்படலையாமா. அசாமில் காமாக்கியா கோயில்னு ஒரு கோவில் இருக்குது. மந்திர தந்திர விஷயங்களுக்கெல்லாம் வந்து தலைமையிடமாக கருதப்படுற கோவில் அது. அங்கே இருக்கிற வழிபாடு பார்த்திங்கன்னா யோனியை தான் வந்து தெய்வமாக அங்கே வழிபடுறாங்க. அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதம் பார்த்திங்கன்னா இது ஆட்டு இறைச்சி, மதுபானம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்களாம். அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கான். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த மாதத்தில் அசைவம் சாப்பிட்டாலும் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் அசைவம் சாப்பிடாமல் இருக்கணுமா. அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து பலபடி நம்ம உயிர்றதுக்கான வழி வந்து நம்மளுக்கு கிடைக்குமா. இது வந்து பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது
யுதிஷ்டர் சில நல்ல வார்த்தைகளை பீஷ்மர்கிட்ட கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிற விஷயம் இது. அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் நமக்கு செரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஒவ்வொரு நாளும் பிரம்மரந்திரம்னு ஒரு பகுதி நம்ம தலைக்கு மேலே இருக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் துடிக்கலாம் அந்த பகுதி வழியாக நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து ஆற்றல் நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு தான் இருக்குது. அது எப்போ நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, வயிறு எப்போ காலியாக இருக்கோ அப்போ தான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு சம்பு தண்ணி குடிச்சிட்டு மலம் கழிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் தலையிலேருந்து அப்படியே இறங்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சில பேர் எக்ஸாம் எழுத போகும்போது காவயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபுல் வயிறு சாப்பிட மாட்டாங்க. வயிறு காலியாக இருக்கும் போது தான் நம்மளால் நல்லா மூச்சை இழுத்து விட முடியும். மூச்சை நம்ம உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே விடுவோம். மூச்சை வெளியே விடும்போது வயிறு உள்ளே இழுப்போம். வயிறு காலியாக இருக்கும் போது தான் நம்ம மூச்சை உள்ளே வெளியே விடும்போது அது ஃப்ரீயாக இருக்கும். அப்படி நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போது தான் இந்த பிரம்மரந்திரம் வழியாக நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நம்ம உடம்பு முழுக்க பரவும். மாமிசம் நம்ம நல்லா சாப்பிட்டோன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நம்ம வயிறு திம்முன்னு இருக்கும். அப்போ நல்லா மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட முடியாது. அப்போது பிரபஞ்சத்திலிருந்து வர நமக்கு ஆற்றல் நம்மளால் முழுசாக உள்வாங்க முடியாது. வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு மயக்கமாக வர மாதிரியான உணர்வு தான் இருக்கும். அப்போ தியானத்தில் உட்காந்தோம் அப்படின்னா தூக்கமாக வரும். இல்லாட்டி தியானத்தில் நம்ம முழுசாக கவனம் செலுத்த முடியாது. அதனால் தியான பயிற்சி பண்ணுறவங்க நல்லா செரிமானமாகிற மாதிரியான சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பழைய ஒரு பழமொழி மாதிரி கூட சொல்லுவாங்க, 3 வேளை சாப்பிட்டா ரோகி, 2 வேளை சாப்பிட்டா போகி, 1 வேளை சாப்பிட்டா தான் யோகி அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராருக்கும் இது தேவை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.